வணக்கம் நண்பர்களே. எம்ஐஎம் டிபிடி ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நீங்கள் ப்ராப்பர்ட்டி புதுசாக பார்க்க வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்குற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா வெஸ்ட்டு தாம்பரம் முடிச்சூர் ரோடு, பாரதி நகர் இருக்கு இல்லையா? ஸோ நாட்டரசு ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் மெட்ரோ சிட்டிக்கு ஒட்டி ஒரு ரோடு வரும். அதனால் மூவேந்தர் நகரில் சவுத் ஃபேஸிங்கில் ஒரு 30க்கு 52ன்ற சைஸில் 2 பிளாட் வேக்கண்ட் லேண்ட் நமக்கு சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க. நல்ல ஒரு 60 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது 2 பிளாட்டு சேர்த்து. இதை நமக்கு 20க்கு 52ஆகவும் பிரித்து கொடுப்பாங்க. ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணுனாலும் பிரித்து கொடுக்கலாம். இல்லை எனக்கு 1500 ஸ்கொயர் ஃபீட் தான் வேணும், இல்லை 1300 ஸ்கொயர் ஃபீட் வேணும், இல்லை மொத்த பிளாட்டுமே வேணுன்ற மாதிரி சொன்னாலும் ஸோ எப்படினாலும் உங்களுக்கு வந்து பிரித்து கொடுப்பாங்க. 24 அடி ரோடு சவுத் ஃபேஸிங்கில் 6500 ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு. சரிங்களா? நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா. இது வந்து பார்த்தா நல்லா ஒரு ஃப்ரண்ட்டு பேக் 2 சைடு நல்லா வென்டிலேஷன் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் வரும். ஏன்னா பேக் சைடில் அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட்ஸ் இருக்கிறதால அவங்க 4 அடி விட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. நாம் ஒரு அடியோ 2 அடி விட்டு நம்ம மெயின்டெனன்ஸுக்கு விட்டுட்டாலும் பின்னாடி நல்ல ஒரு வென்டிலேஷன் கிடைக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னா சவுத் சைட்லேயும் நம்ம வந்து நல்ல வென்டிலேஷன் வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டு பேக் 2 சைடு ரோட் டோர் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பயன்படுத்தலாம். இல்லை நார்த் ஃபேஸில் வேணாலும் நீங்கள் வாசப்படி வச்சு இதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், எல்லாம் இண்டிவிஜுவல் வில்லாஸ் அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட்ஸ் எல்லாமே இருக்கக்கூடிய நல்ல ஒரு ப்ரைம் ஏரியா. சரிங்களா? பாருங்கள், ரேட்டு நெகோசியபிள் பண்ணலாம். ஸோ டைரெக்டாக மீட்டிங் கூட டைரெக்டாக பேசிக்கலாம். ஸோ நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணலான்றது தான் அதில். ஸோ ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான வேறு ஏதாவது டீட்டெயில் வேணுன்னா கால் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணிக்கணும். ஃப்ளட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி தண்ணி வந்தது. இது பக்கத்தில் நேற்று ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஃப்ளட்டு லாஸ்ட்டாக 2015 வரும்போது ஒரு ஃப்ளோர் வரைக்குமே கிட்டத்தட்ட 10 அடி கிட்ட வந்தது. நிறைய பேருக்கு பரிச்சயமாக இருக்கும். 10 அடி வரைக்கும் இங்கே தண்ணி வந்தது ஃபஸ்ட்டு ஃப்ளட் வரும்போது. 2வது வரும்போது பார்த்தோன்னா ஒரு 4 அடி 5 அடி இந்த மாதிரி வந்துச்சு. ஸோ இனிமேல் ஃப்ளட்டு வந்தால் தண்ணி வந்து பெருசாக வர்றதுக்கான சான்சஸ் இல்லை. அதுக்கான ஒர்க்கு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரூபி பில்டிங் கிட்டே பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் செஞ்சுட்டாங்க. அதனால் பார்த்தோன்னா இனிமேல் அந்த பயம் தேவையில்லை உங்களுக்கு. ஸோ அந்த சரௌண்டிங்கில் இடம் பார்க்குறவங்களுக்கு. ஸோ ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான வேறு ஏதாவது டீட்டெயில் வேணுன்னா கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு வாட்சிங்.